விஜயகாந்த போல ஒரு இம்பாக்டை உருவாக்கலாம்னு சொன்னது நான் யதார்த்தம். இது வந்து விஜய் நோக்கி நகர்வதோ அப்படின்னு அவங்க மூளைக்கு யோசிச்சு இவங்க டிபேட்டை நடத்துறதுக்கு பேசுறதுக்கெல்லாம் நாங்கள் பொறுப்பல்ல. நாங்கள் என்ன செய்கிறோம் என்பதை பொறுத்திருந்து பாருங்கள். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். அதெல்லாம் உங்க நீங்க நினைக்கிறது, நீங்க பத்திரிகையில ஊடகங்கள்ல அது பெரிய மேதைகள் உட்கார்ந்துட்டு யோசிக்கிறதெல்லாம் கிடையாது. நானும் ஓபிஎஸும் அந்த பக்கம் தள்ளப்படுகிறார்கள். நான் எதை நடுநிலையா பேசுவேன், யதார்த்தத்தை பேசுவேன். விஜய் அவர்கள் அவர் கட்சி ஆரம்பிச்ச காலத்திலிருந்து நான் சொல்கிறேன், அவருக்கு மக்கள் தான் முடிவு பண்ண வேண்டும். இன்னொன்று, எங்களை விமர்சிக்காதவர்களை பற்றி நாங்கள் விமர்சிக்கிறோம். நேற்று கூட நான் சொன்னது, ஒரு பத்திரிகை துறையை சேர்ந்த அவர் தலைமையை ஏற்றுக்கொண்டு நீங்க போவீர்களான்னு கேட்டது, ஒருவரை ஏன் இப்படி குறைத்து பேசுகிறீர்கள்? நீங்க தானே சொல்றீங்க அவருக்கு 15% இருக்கு, 20% இருக்குன்னா எதுக்கு அவரை வந்து அப்படி பேசுறீங்க? ஏன் அவன் கூட போனா என்ன? புரட்சி தலைவர் கட்சி ஆரம்பிச்ச போது அவர் புரட்சி தலைவரோட கம்பேர் பண்ணி சொல்லல. அவரோட மூத்த கம்யூனிஸ்ட் தலைவர்கள் கல்யாண சுந்தரம் எல்லாம் பயணம் செய்திருக்காங்க. அரசியல்ல அனுபவம் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் இதுல ஒன்னும் இத்தனை வருஷம் கட்சி நடத்தினாதான் எலெக்ஷன்ல நிக்கலாம் கிடையாது. அவரும் ஒரு மக்கள் விரும்புகின்ற நடிகர். அவரு ஒரு துணிச்சலா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. எத்தனையோ பேர் பயப்படுறப்ப அவர் வந்து ஆரம்பிச்சிருக்காரு. அதை போய் நம்ம பார்த்து பொறாமைப்பட வேண்டிய அவசியம் என்ன? அவர் விஜயகாந்த போல ஒரு இம்பாக்டை உருவாக்கலாம்னு சொன்னது நான் யதார்த்தம். இது வந்து விஜய் நோக்கி நகர்வதோ அப்படின்னு அவங்க மூளைக்கு யோசிச்சு இவங்க டிபேட்டை நடத்துறதுக்கு பேசுறதுக்கெல்லாம் நாங்கள் பொறுப்பல்ல. நாங்கள் என்ன செய்கிறோம் என்பதை பொறுத்திருந்து பாருங்கள். நீங்கள் நினைக்காத ஒரு கூட்டணி எல்லாம் அமைய வாய்ப்பு இருக்கிறது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலில வெற்றி முத்திரை பதிக்கும். நாங்கள் எந்த கூட்டணியில சேர்கிறோமோ அந்த கூட்டணி தான் வெற்றி கூட்டணியாக இருக்க போகிறது என்பதை மாத்திரம் இந்த நேரத்தில் சொல்லுங்கள். அது அங்க உள்ள மத்த 5 பேர் இருக்காங்களா, அவங்கதான் அதை வந்து வெளிப்படையா சொல்லணும். இன்னொன்னு சொல்லிக் கொள்கிறேன், எனக்கு அவங்களை தவிர யார் மேலே எனக்கு வருத்தம் இல்லை, கோபம் இல்லை. ஆனால் அவர்கள் இப்படியே அமைதி காத்தால் அம்மாவின் இயக்கம் இந்த தேர்தலுக்கு பிறகு மிகவும் பெரிய பின்னடைவை சந்திக்க போகிறது. அப்பொழுது உங்களுக்கு கை கொடுக்க நாங்கள் தான் வரப்போகிறோம். தேர்தலுக்கு முன்னரே விழித்துக் கொள்ளுங்கள், உங்களிடம் பணபலம் இருக்கிறது, இரட்டை இலை இருக்கிறது அப்படி என்றெல்லாம் நம்பி இரட்டை இலை இதுவரை சிதைத்து கொண்டு வந்து விட்டீர்கள். நீங்கள் உணருங்கள், இல்லை என்றால் நாங்கள் அதற்கு பொறுப்பாக முடியாது என்பதை மாத்திரம் அங்குள்ள தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் நான் இந்த நேரத்தில் சொல்வது எனக்கு கடமை என்று நினைக்கிறேன். இன்னொன்னு சொல்றேன், பழனிசாமியும் அவரை சேர்ந்தவர்களும் எங்கள் கட்சியை அழிப்பதற்கு எவ்வளவு முயற்சி செய்யறான்னு தெரியும். எங்க கட்சியில இருப்பவர்களை ஒரு மாவட்ட செயலாளர், நாகப்பட்டினத்தில் உள்ள மாவட்ட செயலாளர் செயல்பாடு சரியில்லை என்று நாங்கள் மாற்ற போறோம்னு தான் அவங்களை உங்கள் கட்சியில சேர்க்கிறீங்க. அது போல மதுரையில உள்ள எங்க ஒரு மாவட்ட செயலாளர் நீக்க போறது தெரிஞ்சது அவரை அங்க பிடிச்சிட்டு போறீங்க, புள்ள பிடிக்கிறவங்க மாதிரி. இது போல எங்க நிர்வாகிகளை விலை கொடுத்து வாங்குகிறீர்கள் அவர்களுடைய தேவைகளை அறிந்து. இது எங்கள் கட்சி, அதாவது நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறப்ப செய்வார்களை எப்படி நம்பி எங்கள் தொண்டர்களும் எங்கள் நிர்வாகிகள் வருவார்கள்? இதெல்லாம் டெல்லியில் உள்ளவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். நாங்கள் எங்கள் கட்சி தொண்டர்களுக்கு கட்டுப்பட்டவன். எத்தனையோ சோதனைகளையும் எத்தனையோ பின்னடைவுகளை தாண்டி என்னோடு நிற்பவர்களுக்காக நான் வந்து முடிவெடுப்பேனே தவிர எனது சுய லாபத்திற்காக நான் எந்த முடிவும் எடுக்க மாட்டேன். என்னை தாங்கி பிடிக்கின்ற இயக்கத்திற்காக நான் எந்த ஒரு முடிவையும் செய்வேன். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்.